அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. தமிழகத்துக்கு வரவேண்டிய திட்டங்களெல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு செல்ல காரணம் யார்? தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய திட்டங்களெல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு செல்லுவதற்கு யார் காரணம் என்பது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஜூன் 26 நிதி, மனிதவள மேலாண்மை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வு கால நன்மைகள் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெற்றது. இதற்கு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து உரையாற்றினார். அதில் அவர் தெரிவித்ததாவது: மாநில அரசுகள் தங்களுடைய வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்களை விட்டு கொடுத்திருக்கிறது. ஆனால் 30/6/2022 பிறகு இனிமேல் அந்த வரியை நமக்கு கொடுக்க முடியாது என்று மத்திய அரசு இழப்பீட்டை நிறுத்தியதன் காரணமாக ஏறத்தாழ ரூபாய் 20,000 கோடி நமக்கு இன்றைக்கும் வரவேண்டியிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் நமக்கு மேலே போகிறது. உத்தரப்பிரதேசத்திற்கு பின்னால் நாம் போகிறோம் என்று சொன்னால் சூத்திரதாரி யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். யார் கயிறை இழுக்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு செல்லுவதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் அறிவோம், நாங்களும் அறிவோம், இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களும் அறிவார்கள். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்தமட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வரியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் பதிலளித்து பேசினார். நன்றி.